இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 15ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2026 சனிக்கிழமை. இந்த காலை வேளையிலும் வேத தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதி 1 பேதுருவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 7வது வசனம். ஆண்டோடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது: எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபம் ஆயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாய் உள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் இப்படியாக சொல்லுகிறது: எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. இந்த உலகத்தினுடைய முடிவு இந்த நாட்களிலே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முடிந்து கொண்டே இருக்கிறது. தேசங்களிலே நடக்கிற யுத்தங்களுடைய முடிவு இந்த நாட்களிலே வந்து கொண்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜனங்களுடைய மீட்புக்கு இந்த நாட்களிலே ஆயத்தமாக இந்த நாட்களில் இருக்கிறது என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்ப்போமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறது எல்லாவற்றுக்கும் இந்த நாட்களில் முடிவு இருக்கிறது என்றால் அங்கே எல்லாம் முடிந்தது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். என் இரட்சகரும் என் மீட்பருமாக இருக்கிற ஆண்டவர் கல்வாரியிலே சிலுவையிலே தொங்குகிற வேளையிலே கடைசியாக சொன்ன வார்த்தை எல்லாம் முடிந்து விட்டது என்று சொல்லி, பிதாவே உம்முடைய கரத்திலே ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே கர்த்தர் அங்கே அந்த இடத்திலே தன்னுடைய ஆவியை பிதாவானுடைய கரத்திலே ஒப்புக் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியானால் அன்றைக்கு ஜனங்களுடைய மீட்பு, ஜனங்களுடைய ரட்சிப்பு, ஜனங்களுடைய காரியங்கள் எல்லாம் இந்த நாட்களில் நான் முடித்து விட்டேன் என்பதுதான் ஆண்டவர் சிலுவையிலே மொழிந்த சொல்லாக இந்த நாட்களில் இருக்கிறது. ஆனாலும் அதை குறித்து பேதுரு இந்த நாட்களிலே இப்படியாக பேதுருவின் புஸ்தகம் 4வது அதிகாரத்திலே இந்த நாட்களில் எழுதுகிறார்: எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. அப்படியானால் இந்த நாட்களிலே தேவன் இரத்தத்தினாலே இந்த நாட்களை நமக்கு அங்கே இந்த நாட்களில் விடுதலை தந்து எல்லாவற்றையும் அங்கே சிலுவையிலே முடித்து, துரைத்தனங்கள் அதிகாரங்கள் எல்லாவற்றையும் சிலுவையிலே உரிந்து அங்கே சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். ஆனாலும் அப்படியானால் இந்த நாட்களில் அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிற நமக்கு இந்த நாட்களை தேவன் கொடுக்கிற ஒரு வார்த்தை, எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு இந்த நாட்களிலே அங்கே சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தெளிந்த புத்தி இந்த நாட்களில் இருக்க வேண்டும். ஜெபத்திலே நாங்கள் இந்த நாட்களில் உறுதியாக ஜாக்கிரதையாக இந்த நாட்களில் இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த முடிவு இந்த நாட்களிலே, இந்த உலகத்துடைய முடிவு சமீபமாக இருக்கிறபடினால் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே லூக்காவின் சுவிசேஷ புத்தகத்தில் இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். வாட்ச் அண்ட் ப்ரே என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் நாங்கள் ஒரு தெளிந்த புத்தி உள்ளவர்களாய், விழிப்புணர்வு உள்ளவர்களாய் ஜெபத்திலே இந்த நாட்களிலே தரித்திருக்க வேண்டும். ஆண்டோடைய வருகைக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்தும்படியாகவும், நாங்களும் ஆயத்தப்படுத்தும்படியாகவும், நம்முடைய குடும்பங்கள் ஆயத்தப்படுத்தும்படியாகவும் இந்த நாட்களிலே நாங்கள் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இந்த நாட்களிலே இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஜெபத்திலே இந்த நாட்களில் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இந்த நாட்களில் இருந்து செயல்படுவோமா இருந்தால் அந்த ஜெபத்திற்கு இந்த நாட்களிலே அங்கே ஒரு முடிவை இந்த நாட்களில் கண்டுகொள்ளலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜெபத்தினாலே இந்த நாட்களில் நாங்கள் சாதிக்க முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. அருமை பிள்ளைகளே, எஸ்தர் ராணி பாருங்கள், இந்த நாட்களில் ஜெபத்தினாலே தன்னுடைய இனத்தை இந்த நாட்களில் அன்று காப்பாற்றினாள் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது. இந்த முடிவுக்கு சமீபமாக இருக்கிற வேளையிலும் நமக்குள்ள ஒரு தெளிந்த புத்தி, தெளிந்த ஞானம் இந்த நாட்களில் இருக்குமா இருந்தால் நாங்கள் ஜெபம் பண்ணி கொள்ளுகிறவர்களாக இந்த நாட்களில் இருப்போம். அப்பொழுது இந்த நாட்களிலே கர்த்தர் இந்த நாட்களிலே தப்பு வைக்கிறதுக்கு ஒரு வழியை இந்த நாட்களை ஆயத்தப்படுத்துவார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஜெபம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை திருப்புகிறது, மனுஷனுக்குள்ளே ஒரு ஜீவனை கொடுக்கிறது, மனுஷனுக்குள்ளே இந்த நாட்களிலே
நித்திய ஜீவனுக்கு போகிற வழியை இந்த நாட்களை காண்பிக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியானால் நாங்கள் அனுதினமும் ஜெபத்தில் இந்த நாட்களிலே தரித்து இந்த நாட்களை விழித்து கொண்டு இருக்க வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறோம். இந்த வாக்குத்தத்தங்களை இந்த நாட்களை நீங்கள் கேட்கிற வேளையிலும் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாட்களில் உங்களுக்குள்ளே கிரியை செய்வார் என்று நான் விசுவாசிக்கின்றேன். இந்த வார்த்தைகளை விசுவாசியுங்கள், தேவனிடத்திலே திரும்புங்கள், ஜெபத்திலே உறுதியாக இந்த நாட்களை தரித்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அங்கே கடைசி காலமாயிருக்கிறபடியினால் எல்லாவற்றிற்கும் முடிவு இந்த நாட்களிலே சமீபமாய் இந்த நாட்களிலே வந்து கொண்டிருக்கிறபடியினால் இந்த நாட்களிலே நாங்கள் விழித்திருப்போம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார்.